பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள் இப்பொழுது வந்து இணைந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதெல்லாம் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட நம் பிசாசை குறித்ததான ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள் என்று எபேசியர் 4:27 கூறப்பட்டுள்ளது. பிசாசுக்கு நாம் இடமே கொடுக்கக்கூடாதாம். பிரியமானவர்களை, முழுவதும் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்கே நாம் ஒப்படைக்க வேண்டும் என்று நாம் இதன் வசனத்தின் மூலமாக அறிகிறோம். மட்டுமல்ல, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்க தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று 1 யோவான் 3:8 கூறப்பட்டுள்ளது. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று நாம் அறிகிறோம். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று நாம் அறிகிறோம். எனவே நாம் பாவம் செய்யாதபடி பாவத்திற்கு விலகின வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிகிறோம். ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று வெளிப்படுத்தல் 12:12 கூறப்பட்டுள்ளது. பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று எல்லாரையும் வஞ்சித்து ஏமாற்ற வேண்டும் என்று நரகத்திற்கும் பாதாளத்திற்கும் நம்மை ஓட செய்ய வேண்டும் என்று பிசாசானவன் விளைகிறான் என்று நாம் அறிகிறோம். எனவே பிரியமானவர்களை, பிசாசுக்கு இடங்கொடாமல் பிசாசுக்கு ஏற்றுக்கொள்ளாமல் இருங்கள் என்று வேதம் கூறுகிறது. சீஷர்கள் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் பிசாசுகளும் கீழ்ப்படுகிறது என்றார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மாத்திரம் பிசாசானவன் கீழ்ப்படுகிறான் என்று நாம் அறிவோமாக. மட்டுமல்ல, பிற்காலங்களில் சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று 4:1 கூறப்பட்டுள்ளது. எனவே பிசாசுக்கு இடங்கொடாமல் இருக்க வேண்டும், வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடங்கொடாமல் இருக்க வேண்டும், பிசாசுக்கு விலகி ஓட வேண்டும் என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. மட்டுமல்ல, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று வேதம் நம்மை அறிவுறுத்துகிறது. நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாகிய கர்த்தாவே, இந்த வேளையிலும் உடைய சமூகத்திற்கு வர கொடுத்த தயவுக்காக மேல் அன்னியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனை, என் தேவனாகிய கர்த்தாவே, பிசாசுக்கு இடங்கொடாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்திருளோம். தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று பிசாசனவன் அறிந்து கொண்டு எங்களை கெடுக்கும்படிக்கு வருகிறதை அறிந்திருக்கிறீர். ரஜா நீர் எங்களை பரிசுத்தம் பண்ணும், பாதுகாத்திரளும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எட்பரை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.